Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு Tuesday Twinsல பைங்கனை யூஸ் பண்ணி ரெண்டு டிஃபரண்டான ஃப்ளேவர்ல டிஃபரண்டான ஷேப்ல பைங்கன் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ஒரு கத்திரிக்காயை வச்சு நம்ம மூணு விதமான ஃப்ரை செய்ய போறோம். இதுக்கு காம்பு ஃபுல்லா கட் பண்ணாம இது மாதிரி வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா கொஞ்சமா கட் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடிப்பகுதியவும் கொஞ்சமா கட் பண்ணிடலாம். இப்போ அடியில கொஞ்சம் தடிமனா இருக்கிற பகுதியை ரவுண்ட் ஷேப்ல நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போறோம். கட் பண்ணும்போது ஒரே திக்னஸ்ல இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயை கட் பண்ணியாச்சு. இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கோம். இதில் காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, புளிச்ச கெட்டி தயிர் 1 ஸ்பூன், தேவைக்கேற்ப உப்பு. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பைங்கன் ஃப்ரை நல்லா மொறுன்னு இருக்கிறதுக்காக கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ரை நம்ம பைங்கனில் தான் செய்யணும்னு இல்லை, கும்பகோணம் கத்திரிக்காய்ன்னு சொல்கிற அந்த க்ரீன் பிரிஞ்சாலையும் செய்யலாம். நாட்டு கத்திரிக்காயில் செஞ்சால் கொஞ்சம் குழன்னு இருக்கும், அதனால தான் நம்ம இதை பைங்கன் யூஸ் பண்ணி செய்கிறோம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற பைங்கனை மசாலாவில் மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஷாலோ ஃப்ரை பண்ணிடலாம். ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கறனால மேலே நல்லா கிறிஸ்பாக நல்லாயிருக்கும், கத்திரிக்காய் உள்ளாரெல்லாம் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டு 2 சைடும் இது மாதிரி வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நமக்கு பைங்கன் மசாலா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது ரசம் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். இப்போ மீதி இருக்கிற கத்திரிக்காயை பாதியாக கட் பண்ணிக்கலாம். இதை நீலவாக்கில் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சமாக பெரிய வெங்காயம், 1 துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, இது நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதில் நல்ல மசாலா வாசம் வர்றதுக்காக கொஞ்சமாக சின்ன ஜீரகம் இல்லைன்னா பெருஞ்சீரகம் கூட சேர்த்துக்கலாம். அரைச்சி இந்த பேஸ்ட்டை கத்திரிக்காயில் சேர்த்துட்டு மசாலா பவுடர்லாம் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து பைண்டிங்காக கொஞ்சமாக தயிரும் கடலை மாவும் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ தோசைக்கல்லையோ இல்லைனா பேன்லேயோ இது மாதிரி 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ நமக்கு ஈஸியான பைங்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி சிம்பிளாக எந்த மசாலாவும் சேர்க்காமல் நம்ம பைங்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காயை கொஞ்சம் திக்காக 4 பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். கொஞ்சமாக வெங்காயத்தையும் பெருஞ்சீரகத்தையும் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது இந்த பேஸ்ட்டை கத்திரிக்காய் மேலே சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடரோ குழம்பு மிளகாய் தூளோ சேர்த்து கத்திரிக்காய் மேலே நல்லா தடவிடலாம். ஃப்ரை பண்ணும்போது மசாலாலாம் உதிராமல் இருக்கிறதுக்காக பைண்டிங்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை தோசைக்கல்லையோ இல்லைனா இது மாதிரி பேன்லேயோ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து 2 சைடும் வேக வச்சு எடுத்துட வேண்டியதுதான். இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு பைங்கன் யூஸ் பண்ணி 3 டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் 3 டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் பைங்கன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இதில் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிச்சதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.